மக்களை கைவிட்ட திராவிடம் 48,000 ரூபாய் எங்க அப்படிங்கறது இப்ப ட்ரெண்டிங்கா எல்லாராலையும் பேசப்படுற கேட்கப்படுற ஒரு விஷயமா இருக்கு. சோ மக்களை கைவிட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீட்டுக்கு வீடு இப்ப வந்து எல்லாருக்கும் ஒரு பேம்ப்ளெட் வந்துட்டு இருக்கு, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து எங்க கிட்ட சொல்லலாம். 45 நாட்கள்ல தீர்வு நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சைட்ல இருந்து ஒரு பேம்ப்ளெட் வருது. அண்ட் அவரே போய் எல்லார்கிட்டையும் ரிசீவ் பண்றது அண்ட் துவங்கி வச்சுட்டு எல்லார்கிட்டையும் பெருமிதமா உங்களுக்கு தான் பிரச்சனையா நான் தீர்வு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போற இந்த விஷயத்த ஆப்போசிட்ல இருக்கிற மற்ற கட்சிகள் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அவங்க சொல்றது இப்போ பொதுவா அவருன்னு விடுங்க, யாரா இருந்தாலும் மண்நிலை அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒண்ணு தோணும். அப்ப இத்தனை 4.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போது, இத்தனை வருட காலம் நீங்க எங்க இருந்தீங்க, எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாங்க கெஞ்சுறோம், கூத்தாடுறோம். ஆனா எங்களுக்கு அப்பெல்லாம் பண்ணல. இப்ப எலெக்ஷன் டைம் வரும்போது நீங்களே கொண்டு வந்து ஒரு சீட்டை கொடுத்து நீங்க எழுதி கொடுங்க, நாங்க சரி பண்றோன்றீங்களே, எப்படி சார் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் விமர்சையா தோண ஆரம்பிக்குது. என்ன இதை பத்தி அதிமுகவில இருந்து எடப்பாடியாரும் வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இத்தனை வருட காலம் உங்களோட ஸ்டாலின் கிடையாதா, வேற யாருடைய ஸ்டாலினோவா, எதுக்காக இந்த மாதிரிலாம் பேம்ப்ளெட்டை கொடுத்து நீங்க ஏன் இப்படி மக்களை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாவே கேட்டாங்க. அண்ட் இதனை தொடர்ந்து இப்ப இவர் வந்து அறநிலையத்துறையில இருந்து வர பணத்துல ஒரு கோவில் நீங்க கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லி, சாரி காலேஜ் கட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் பயங்கரமான ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி பேசியிருந்தாரு. இந்த ஒரு ஃபயர் அப்படின்ற அளவுக்கு இப்ப ராஜீவ் காந்தி ஸ்டூடெண்ட் எல்லாரையும் வச்சு அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் என்னப்பா இவ்வளவு லேட்டா பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்மளே சலிச்சுக்கிற மாதிரி தாங்க நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் அங்க நடந்த ஒரு விஷயம், நீங்க வந்து இந்த பணத்துல இருக்கு வருது, இப்போ கோவில்ல இருந்து பணம் வருதுன்னா கோவில வந்து நீங்க சுத்தம் பண்ணணும், கோவிலுக்கு இன்னும் என்ன தேவையோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க சிறப்பா பண்ணணும். அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க காலேஜ்ல ஏன் கொடுக்குறீங்க, காலேஜ்ல ஏன் போடுறீங்க, ஏன் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கரெக்ட் தான். பட் இதுக்கு வந்து எங்க மக்கள் எல்லாம் படிக்க கூடாதா, என்னுடைய மாணவ செல்வங்கள் படிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ராஜீவ் காந்தி ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. சரி இவங்களோட விஷயம் தான் இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னு பார்த்தா 48,000 ரூபாய் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. யாரு தெரியுமா? கோவை சத்யன் சூப்பரா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. சோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஆமா இல்லப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் தோணவும் ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்ப காலத்துல திமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா மகளிர் ஒருத்தவங்களுக்கும் அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க வாக்குறுதி கொடுத்திருந்தீங்க. பட் நாளடைவுல இல்ல இவங்க இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு நாங்க கொடுக்க மாட்டோம், 1000 ரூபாய் வந்து வேற மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு 4 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னும் போது 1.5 கோடி பேருக்கு மட்டும் தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப நிலுவையில இவ்வளவு பேருக்கு கொடுக்கல, கரெக்டா எலெக்ஷன் டைம்ல எல்லாருக்கும் பணம் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படி பார்த்தா இத்தனை வருஷத்துக்கு தவணைக்கு விழலாம் போட்டு கரெக்டா நீங்க 1000 ரூபாய் எங்களுக்கு மாசம் மாசம் கொடுத்திருந்தா 48,000 ரூபாய் வந்திருக்கணுமே. அந்த பணம் எல்லாம் எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தானே பட்ஜெட் ஒதுக்குனீங்க, அந்த பணத்தை நீங்க கொடுங்கன்னு மகளிர் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை சத்யன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ பார்க்கும்போது 48,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அது ரொம்ப பெரிய காசா தானே தெரியுது. பட் மகளிர்கள் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் பேசுவோமான்னு கேட்டா நம்ம கன்ஃபார்மா டிஸ்கஸ் பண்ணுவோம் தான். பட் இது வந்து ஒரு பேம்ப்ளெட்ல எழுதி கொடுக்கணுமோ என்னவோ தெரியல, என்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க தான் வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லணும். நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.